ரவி என்பவர் ஒரு இயந்திர உற்பத்தி தொழிற்சாலையின் மேலாளராக இருந்தார். அங்கு பல தொழிலாளர்கள் வேலை செய்தாலும் உற்பத்தி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த முறையில் வேலை செய்ததால் நேரம் வீணாகி தொழிற்சாலைக்கு நஷ்டம் ஏற்பட்டது. ஒரு நாள் ரவி டெய்லர் கூறிய அறிவியல் மேலாண்மை கோட்பாடுகள் பற்றி அறிந்தார். முதலில் அவர் ரூல் ஆஃப் தம்ப் அல்ல, சயின்ஸ் என்ற கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினார். ஒவ்வொரு பணிக்கும் சரியான அறிவியல் முறையை ஆய்வு செய்து வேலை செய்யும் சிறந்த வழியை கண்டுபிடித்தார். பின்பு ஹார்மனி நாட் டிஸ்கார்ட் என்ற கோட்பாட்டின்படி தொழிலாளர்களுடன் நல்லுறவை உருவாக்கினார். மோதலில்லாமல் ஒற்றுமையை வளர்த்தார். அடுத்ததாக மென்டல் ரெவல்யூஷன் என்ற கோட்பாட்டை விளக்கினார். மேலாளரும் தொழிலாளர்களும் பழைய சிந்தனையை மாற்றி நிறுவன வளர்ச்சிக்காக ஒன்றாக சிந்திக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம் என்ற கோட்பாட்டின்படி தனிப்பட்ட முறையில் அல்லாமல் குழுவாக வேலை செய்ய ஊக்குவித்தார். இறுதியாக ஒவ்வொரு நபரின் திறன் வளர்ச்சி என்ற கோட்பாட்டின்படி தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளித்தார். சரியான நபருக்கு சரியான வேலை வழங்கினார். இதன் விளைவாக உற்பத்தி அதிகரித்தது. தொழிலாளர்களின் வருமானம் உயர்ந்தது. நிறுவனமும் முன்னேறியது. இதுவே டெய்லர் கூறிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஆகும்.